மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு ஸோ நீங்கள் வந்து எல்லாரும் வந்து பேங்க் எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்கும், ஒரு ட்ரீம் இருக்கும். ஸோ நம்மளோட டார்கெட் எக்ஸாம் என்ன? ஸோ நம்ம இந்த எக்ஸாமை டார்கெட் பண்ணி படிக்கணும், இந்த எக்ஸாம் தான் நம்மளோட எக்ஸாமு அப்படின்னு சொல்லி எய்ம் பண்ணி படிக்கணும்னா அது எப்படி படிக்கிறது, எப்படி எக்ஸாம் செலக்ட் பண்ணுறது, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய டவுட்டில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாமல். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸ் வீடியோ கூட தேவைப்படுனா பர்ச்சேஸ் பண்ணுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். கூகுளில் போய் cracktheject.com சர்ச் பண்ணுங்க, இல்லைன்னா ஸோ டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ள தான் வரும். ஸோ உள்ளே வந்தோடனே லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிட்டு இந்த வெள்ளாலும் பாருங்கள். லாகின் பண்ணிட்டு மேலேயே ராயல் பாஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ ராயல் பாஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக பேமெண்ட் பண்ணுற இடத்துக்கு தான் வரும். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸுக்கு வெறும் 999 ஆஃபருக்கு நீங்கள் ராயல் பாஸ் எடுத்துக்கலாம் இருக்கும். ராயல் பாஸ்க்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ்க்கான வீடியோ கோர்ஸ் இருக்கும், ஸோ பிடிஎஃப் கோர்ஸ் இருக்கும், மார்க் டெஸ்ட் சீரிஸ், இது போக வந்து பண்டில் பெய்ட் பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், எல்லா கண்டென்ட்டுமே இந்த ராயல் பாஸ்க்குள்ளேயே உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ராயல் பாஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பேசிக்ஸ் படிக்கணும்னா பேசிக்ஸ் படிச்சுக்கிறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான பிடிஎஃப் வந்துடும். அப்புறம் மார்க் டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். மார்க் டெஸ்ட்டில் உங்களுக்கு டவுட் இருக்குது, பேசிக்ஸில் டவுட் இருக்குன்னா பேசிக்ஸ் திருப்பி படிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களை வந்து ஓவரால் பேக்கேஜாக எல்லாத்தையுமே உங்கள் கையில் கொடுப்பேன். உங்களுக்கு எது தேவையோ அதை கரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் தேடி தேடி அதுக்கு நீங்கள் மெனக்கெட்டு அந்த வேலையெல்லாம் நீங்கள் பண்ணவே வேணாம். ஸோ கண்டென்ட்டும் வந்து உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் தரமான கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் நம்மளுக்கு நம்ம சொன்னால் கூட வெளிலன்னு சொல்லி நீங்கள் பழைய ராயல் பாஸ் யூசர்ஸ் கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா அவ்வளோ பேர் அவ்வளோ யூஸ் பண்ணி அவ்வளோ ஹெல்ப்பாக அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு அந்த ராயல் பாஸ். ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேண்டவங்க அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 999 ஆஃபர் போயிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட டார்கெட் எக்ஸாம் என்ன அப்படின்னா, ஸோ டார்கெட் எக்ஸாம்னு வச்சாங்க, டார்கெட்டட் இயர்னு வைங்க. ஸோ டார்கெட்டட் இயர்னு வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு பேங்க் எக்ஸாம் வந்து எந்த எக்ஸாம்னாலும் எல்லாமே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரே லெவலில் தான் இருக்க போகுது. ஸோ ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், ஐவிஎஸ்ஆர் இருக்கட்டும், இருக்கட்டும், எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரே இதாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ டார்கெட் நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா நெக்ஸ்ட் இயர் எக்ஸாமை டார்கெட் பண்ணும், சரியா? இல்லை நான் ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கேன்னா இந்த இயர் எக்ஸாமை டார்கெட் பண்ணும். ஸோ இல்லை நான் இப்போ தான் இந்த போன இயர் கடைசி தான் ஸ்டார்ட் பண்ணல, இந்த இயர் ஸ்டார்டிங்கில் தான் ஆரம்பிச்சேன்னா ஸோ நீங்கள் இந்த இயரையும் டார்கெட் வைக்கலாம், அடுத்த இயரையும் டார்கெட், அடுத்த இயரில் ஸ்டார்டிங்கில் ஒரு எக்ஸாம்ஸையும் டார்கெட் வைங்க. ஸோ கண்டிப்பாக உங்களால் ஒரு 1 இயரில் ப்ரிப்பேர் ஆக முடியும், கண்டிப்பாக முடியும். ஏன்னா வந்து அது அந்த லெவலில் தான் இருக்கும். ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி பண்ணலாம். இல்லை நான் வந்து ஒர்க்கிங், நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு, நான் வந்து வீட்டில் இருந்தே படிக்கிறேன் அப்படின்னாலும், அதாவது உங்களுக்கு வேற ஒரு ஒர்க் இருக்குது அதோட சேர்த்து போய் பார்க்கணும்னா ஸோ நீங்கள் வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 2 இயர்ஸ் எடுத்துக்கோங்க. ஆனால் 2 இயர்ஸும் வந்து ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும், டெஸ்ட் போட்டு பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், பேசிக்ஸ் படிக்கணும், எல்லாத்தையுமே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் கிளியர் பண்ண முடியும். ஸோ கிளியர் பண்ண முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. அதை வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி படிங்க. டார்கெட் இல்லாமல் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐயோ ஐயோன்னு போனதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி படிங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. ஸோ உங்களோட டார்கெட் என்னன்றது யாரை செலக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக படிங்க, ஜெயிச்சு. ஓகேவா? ஓகே மக்களே, அந்த வீடியோ மேக் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை. டாடா, பபாய், சி யூ.